சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. பணம் கையில் தங்குறதே கிடையாது. நண்பர்கள் கூட விலகி போயிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இன்னமும் உங்களை விட்டு விலகாமல் இருக்குது. மனதில் காரணமே இல்லாமல் பயம், குழப்பம் இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது சிம்மம் இது நாள் வரைக்கும் முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அஷ்டம சனி கஷ்டத்தை தராது அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அஷ்டம சனி நடந்துக்கிட்டு போகட்டும். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு மந்தமான நிலையில் இருந்தீங்க. அந்த நிலையிலிருந்து இனியும் நாம் இப்படி இருக்கக்கூடாது, நாம் வேலை செய்யணும், அதிகமாக வேலை செய்யணும், அதிகமான நேரங்களை நாம் முன்னேறுவதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சிம்மம் உணர்ந்தாச்சு. உணர்ந்து ஒரு வாரம் ஆகுது. சரியாக சொல்லணும்னா இந்த காணொளியை மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உணர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களை உணர்ந்து ஒரு வாரம் ஆகுது. எனக்கு நல்லா தெரியும். இனி எந்த ஒரு இடத்துலையுமே சிம்மம் தயங்கி நிற்காது. அந்த தயக்கமே இல்லாமல் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அது லாபமோ நஷ்டமோ வரவோ செலவோ என்னோடு போகட்டும் அப்படின்னு துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அஷ்டம சனி என்பது அழிப்பதற்காக வருவதில்லை. உங்களை மாற்றுங்கய்யா. மிகப்பெரிய அளவில் நீங்கள் இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், ஏமாளியாகவே இருக்காதீங்க, ஞானியாக இருங்க, பால் எது விஷம் எது அப்படின்றத தெரிஞ்சிக்கோங்கன்றத அஷ்டம சனி கூடவே இருந்து கற்றுக் கொடுக்கும். சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற மனிதர்களை அகற்றி உங்களை இன்னும் பெரிய உயரத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்வார். கடந்த சில மாசங்களாகவே நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எண்ணற்றது. அத்தனை கஷ்டங்களும் வீண் போகவே போகாது. கவலையே படாதீங்க. இப்ப இருக்கிற கிரக நிலைகள் படி சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய திருப்பு முனை மெல்லமாக வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த உடனே பணம் வராது, நீங்கள் எதிர்பார்த்த உடனே வேலை கிடைக்காது. ஆனால் அது மெதுவாக வரும், ஆழமாக வரும், மிகப்பெரிய அஸ்திவாரமாக அது அமையும். குருவின் பார்வை மற்றும் சில முக்கிய கிரகங்களின் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களை தாக்கப் போகுது. தடைப்பட்ட பணவரவு மீண்டும் உங்களை தேடி வரும். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, பணம் நீங்கள் நினச்ச உடனே கிடைக்காது. ஆனால் அந்த பணம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வரும். அந்த தேடி வருவதற்கான ரூட்டை மிகப்பெரிய அளவில் சனீஸ்வரன் வழிவகுத்து கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக நின்று போயிருக்கக்கூடிய வேலைகள், அதாவது ரொம்ப சந்தோஷமாக ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க, சொல்லவே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த வேலையை நீங்கள் ஆரம்பித்ததும் ஊரு கண்ணு உரமுறை கண்ணு எல்லாம் பட்டு அந்த வேலையை நீங்களே அடைச்ச, இதுக்கு மேலே நாம் இவங்களுக்கு பொறாமையாக இருக்க வேணாம், அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும்னு அந்த வேலையை பாதியிலேயே நிறுத்திருப்பீங்க. ஆனால் மறுபடியும் இப்போ அந்த வேலையை நீங்கள் தொடரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. உங்களுக்காக வாழ வேண்டிய நேரம் பிறந்தாச்சு. மிகப்பெரிய அளவில் சிம்மம் தலையெடுத்து நிற்க போகுது. புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக வரும். இனியும் சொந்த பந்தங்களை நினைத்து நினைத்து நீங்க வாழ்க்கையில பின்தங்கி இருக்காதீங்க. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நான் ஏன் சந்தோஷத்துக்கு வாழுவேன், வாழ்ந்தே தீருவேன் அப்படின்னு நினைத்து நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலே போதும், விதி உங்களை கையை பிடிச்சி 10 அடி முன்னாடி வேகமா கூட்டிக்கிட்டு போக தயாரா இருக்கு. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். குருவும் மற்ற சுப கிரகங்களின் பார்வையும் சிம்மத்திற்கு சாதகமா இருக்குது. மிகப்பெரிய அளவுல தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். வெளிநாட்டுக்கு செல்வீங்க. அதாவது இத்தனை நாள் வெளிநாடு போயே ஆகணுமா, என் மேலே இவ்வளோ குடும்ப பாரங்கள் இருக்குது, இது எல்லாமே நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களையே நீங்கள் பின்தங்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவை எல்லாத்தையுமே தாண்டி நான் வெளிநாட்டுக்கு போயே தீரணும் அப்படின்ற முடிவை சிம்மம் எடுக்க போகுது. கண்டம் விட்டு கண்டம்
நிச்சயமாக தாண்டியே தீரும். உங்க வாழ்க்கையில நான் இன்னமும் இருக்கிற இடத்துலயே இருக்கிறேனே, நான் எந்திரிச்சு நிக்கணும், மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள விருட்சமாய் முளைச்சிருச்சு இல்லையா? அதுக்கு காரணம் யாரு? அதே அஷ்டம சனியில இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தான். ஏன்னா சனி முதலில் மனிதனை மனதளவில் வலிமையாக்கும், அதன் பிறகே பெரிய வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, நீங்க கடந்த 2 வருடங்களில் அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து பாருங்கள். வேற யாருக்கிட்டையும் நீங்க பேச வேணாம், எதையும் சொல்ல வேணாம், கண்ணை மூடி நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே மனிதர் நீங்க இப்ப கிடையாது. அதே வெள்ளந்தியான சிம்மம் இப்ப கிடையாது. உங்ககிட்ட யாராவது வந்து ஏதாவது கேட்டாலே போதும், நீங்க அவர் உண்மை பேசுறாரா இல்ல பொய் பேசுறாரா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவிற்கு வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சிம்மம் பார்த்தாச்சு. நீங்க இன்னும் பொறுமையானவராக மாறி உள்ளீர்கள் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த பொறுமை உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். நீ எல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே மாட்ட அப்படின்னு ஒரு சில பேர் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் முன்னிலையில் சிம்மம் முடியாத விஷயங்களை முடித்து காட்ட போகுது. மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக வந்தே தீரும். ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பை அந்த விதியே உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத தயவு செய்து மனசுல நினைவில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியா உபயோகப்படுத்திக்கோங்க. எதிர்பாராத பண வரவு வரும். பணத்தை பார்த்ததும் தேவையில்லாத செலவுகள் ஞாபகத்துக்கு வரும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். பணம் கையில் இல்லாத வரைக்கும் எந்த செலவை பற்றியும் யோசிக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் பணம் கையில் வந்துட்டா இதற்கு முன்னாடி, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு செலவை நாம் இப்போ செய்யலாம் அப்படின்னு நினச்சி தேவையில்லாத இடங்களில் பணத்தை விட்டுடுவீங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது. இவற்றில் ஏதாவது ஒன்று, அதாவது ஒரு நல்ல செய்தி வரும், பண வரவு வரும், புதிய வேலை வாய்ப்பு வரும். அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன கண்டம் விட்டு கண்டம் சிம்மம் தாண்டியே தீரும். இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்தே தீரும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் பணத்தால் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பாக்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் மன கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பண கஷ்டம், மன கஷ்டம், இவை இரண்டுமே உங்களை விட்டு விலகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது நான் என்னைக்குமே ரொம்ப ஆழமான விஷயங்களை புரிய வைக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய அன்பர்கள் எப்படி நடக்கும்னு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. சிம்ம ராசியுடைய சூரிய சக்தி மீண்டும் எழ ஆரம்பித்துள்ளது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருள் படிந்த ஒரு இடத்துல சூரிய ஒளிப்பட்டா அந்த இடம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி உங்களை சுற்றி இருந்த இருள் மிகப்பெரிய அளவில் விலக போகுது, உங்களை விட்டு மறைய போகுது. அந்த ஆதவனுடைய ஒளி உங்க மேல படப்போகுது. இனி மிகப்பெரிய அளவில் சிம்மம் இழந்ததை திரும்பி பெறும். நீங்க இழந்தது என்ன? பணமா? அதாவது உறவை கூட நீங்க இழந்துருவீங்க, மரியாதையை இழக்கவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட மரியாதையையும் சிம்மம் இழந்தாச்சு. அந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. மிகப்பெரிய அளவில் பண நிலையில் மேம்பட போகுது. நிம்மதியாக பெருமூச்சு விட்டு சிம்மம் வாழப்போகுது. உங்களால உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்தே தீரும். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி நினைத்தவர்களுக்கு இது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். சனீஸ்வரன் வழிகளை உருவாக்க போகிறார். அந்த வழியில நீங்க நடந்து போனாலே போதும். மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் சிம்மம் உச்சத்தை அடைந்தே தீரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி.
நன்றிகள்.